கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வாக்குத்தத்தங்களை தியானிக்க இந்த புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வெளிப்படுங்க, அடியனை மறைத்து ஆவியானவர் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெப பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புதிய நாளிலும் ஒரு வாக்குத்தத்தம் மூலியமாக நம்முடைய நாளை நாம் தொடங்கும் போது உங்க குடும்பத்தோட சகல காரியத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நம்ம கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து. ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சத்துரு தொடரக்கூடாது, வாழ்க்கை ஃபுல்லாக செழிப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் மூலியமாக இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி அப்படின்னா, தேவன்கிட்ட முதல்ல அன்பு கூறணும். ரெண்டாவது, அவர் வழிகளெல்லாம் நடந்து அவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அந்த எல்லா வழிகளெல்லாம் நம்ம நடக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான காரியம். எப்படி பிரதர் அப்படின்னா, 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. பொய் பேசக்கூடாது, தீமையை யோசிக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தீமையை யோசிக்கூடாது, நன்மை தான் செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கு. நன்மை தான் செய்யணும், நல்ல காரியம் தான் செய்யணும், நற்கிரியை தான் செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக தான் வாழணும். இதெல்லாம் அவருடைய வழிகளில் நடந்து. அப்போ அவருடைய வழிகளில் நடக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் சுயத்தை வெறுத்திருக்கணும், 4 வார்த்தை வெறுத்திருக்கணும், மாம்சக்கிரியை வெறுத்திருக்கணும், ஜென்மக்கிரியை வெறுத்திருக்கணும். இன்னைக்கு வெறுக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. தீமையான காரியத்தை வெறுக்கணும், பொல்லாத காரியத்தை வெறுக்கணும், விக்கிரத்தை வெறுக்கணும், சீன்னு சொல்லி வெறுக்கணும், அருவருப்பான விக்கிரம் சொல்லி வேதம் சொல்லிடுது, விக்கிரத்தை வெறுக்கணும். பண ஆசையா, பொருளாசையா, எதுலலாம் நம்ம சிக்கப்பட்டிருக்கோம் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழணுமா? சில குடும்பத்தில் இப்போ கையில் செல்ஃபோன் தான் இருக்கு, பல மணி நேரம் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்கணும். அதையும் வெறுக்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சத்துருவை துரத்தணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து. அவர் வழியெல்லாம் நம்ம நடக்கணும். அவரை பற்றி கொண்டிருக்கும்படி, அவரை கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களா? ஜாக்கிரதையாய் கை கொள்ளணுமாப்பா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்ம தேவன்கிட்ட அன்பு கூறதில்லை, அவருடைய வழியில அவரை பற்றி கொண்டு இருக்கும்போது, அவருக்கு பிரியமானபடி அவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அவருடைய கற்பனை எல்லாவற்றையும் கை கொள்ள ஜாக்கிரதையாய் நம்ம இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசிரிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகள் எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு விரோதமாக யாராவது யுத்தம் பண்றாங்களா? ஊழியமா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். சத்துரு போல காணப்படுறாங்களா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகள் எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். வாக்குத்தத்தம், உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். சத்துருவை துரத்துறதுக்கு நமக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறார். அதுக்கு முன்பாக நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம உண்மையா வாழ்ந்துட்டு நம்ம ஜெபிக்கும் போது சத்துருவை நம்ம துரத்த முடியும். பைபிள் சட்டத்துக்குள்ள நம்ம வரும்போது தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்கும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா?
அவர்கிட்ட அன்பு கூறணுமா, அவர் வழியில நடக்கணுமா, அவருக்கு பிரியமானபடி. ஆமாம், அதில் அதான் முக்கியம். அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய கற்பனையெல்லாம் நம்ம கை கொள்ளும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், சத்துருவை துரத்துவார். நம்ம அதுக்கப்புறம் சத்துருவை துரத்த நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்கள் பண்ணிக்கிறோம். குறைகள் கூட்டங்களை மன்னிங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் முழுங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக மாற்றித்தாங்க. கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தப்படுகிறோம். புது கிருபையால் நிரப்புங்க, புது அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு ராஜா. காண்டாமிருது பிளந்தாங்க ராஜா. கழுகுகளை போல சேட்டலை வைத்து எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. காத்திருந்து ஜெபிக்க கத்த கிருபை செய்யுங்க. காத்திருக்கிறவர்கள் தான்ப்பா அப்பா கழுகுகளை போல ஓட முடியும். அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ மான் கால்களை தாங்க ராஜா. உங்களுடைய பதவியில் காத்திருந்து உயரே அப்பா எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. உயரை பறக்க கத்த கிருபை செய்யுங்க. உயரமான இடத்துல அப்பா தங்குறதுக்கு ஆசீர்வாதம் தாங்க ராஜா. இந்த நாளிலும் எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நாங்கள் மாற வேண்டும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தர் மட்டும்தான். வேற எந்த தேவையில்லாத காரியமும் வரக்கூடாதுப்பா. வேலையடைங்கப்பா, வேலையடைங்க. எங்கள் இதயத்துக்குள்ள பிதா, குமார, பரிசுத்தம் உலாவ வேண்டும். எல்லா தேவையில்லா எல்லா காரியத்தையும் நீக்கி போட்டுருங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தெல்லாம் தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா பலவீனத்தெல்லாம் நீக்கி போடுங்க. அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிங்க. செழிப்பாக மாற்றித்தாங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சகல விதமான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் பெற்றுக்கொள்ளட்டும். திருப்தியாக பெற்றுக்கொள்ளட்டும். சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய களஞ்சியம், உங்களுடைய பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பி வழியட்டும். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி விடும். துதி கன மகிமை எல்லாம் உங்களுடைய செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.